இந்த வீடியோல நான் 85000 பட்ஜெட்ல PC build பண்றதுக்கான காம்பனன்ட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ண போறேன். சோ முதல்ல இந்த 85000 பட்ஜெட் PC build யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இது ஒரு கேமிங் PC build தான். இந்த PC build நாம Intelோட 12th ஜென்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா அப்கிரேட் பாசிபிலிட்டி அதாவது அப்கிரேட் பண்ணிட்டு நம்மளால Intelோட 14th ஜென் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். நம்ம 12th ஜென்ல ஒரு i5 ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா நம்மளால i7, i9 அந்த மாதிரி 13 ஜென்னா இருந்தாலும் சரி 14 ஜென்னா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி எடுத்துட்டு போலாம். அந்த மாதிரி ஒரு PC build தான் பண்ண போறேன். சோ கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர் ஃபுல் PC build தான். இதுல நீங்க 1080p ல கேம் ப்ளே பண்ணலாம், 1440p லயுமே கேம் ப்ளே பண்ணலாம். சோ முதல்ல நாம இந்த PC buildக்கான காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். சோ CPU நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா Intelலயே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிற CPU தான் Intelோட 12th gen i5 12400F. சோ இந்த CPU பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எதனால இதுல ஸ்டார்ட் பண்றேன்னா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு CPU இருக்கும். அதே வேளையில அப்கிரேடுமே உங்களால இன்னுமே இந்த 12th gen i9 இருந்தாலும் சரி இல்லனா 13 gen i9 இருந்தாலும் சரி இல்லனா 14 gen i9 இருந்தாலும் சரி இந்த PC buildல உங்களால அப்கிரேட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். நீங்க CPU மட்டுமே சேஞ்ச் பண்ணா போதும், வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. சோ இந்த CPU பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல 6 core 12 thread CPU, இதுல 4.4 GHz வரைக்கும் பூஸ்ட் கிளாக் கொடுத்திருக்காங்க. Intelோட 18 MB ஸ்மார்ட் கேஷ் இருக்கு. அப்புறம் அதுல DDR4 RAM, DDR5 RAM சப்போர்ட்டுமே இருக்கு. சோ இந்த PC buildக்கு நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ நீங்க கேம் ப்ளே பண்றதா இருந்தா இந்த CPU ஓகே தான். உங்களால இந்த CPU யூஸ் பண்ணி 1080p 2K ல கேம் ப்ளே பண்ண முடியும். அப்புறமா இந்த PC buildக்கான மதர்போர்டு. இந்த PC buildக்கான மதர்போர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மதர்போர்டை சேஞ்ச் பண்ணாமலே நாம 14 gen டாப் அண்ட் CPU வரைக்குமே அப்கிரேட் பண்ண போறோம். சோ அதனால தான் இந்த மதர்போர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபீச்சர் ஃபுல்லா வேணும்னா மோஸ்ட்லி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கிற எந்த மதர்போர்டு வேணாலும் சூஸ் பண்ணலாம். சோ இங்க நான் சூஸ் பண்ணிருக்க மதர்போர்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ASRoCோட B760 PG Ripted. இந்த மதர்போர்டை சூஸ் பண்றதுக்கு மெயினான ரீசனே இதுல கொடுத்திருக்க 16 VRMs தான். சோ இந்த VRMs தான் நம்ம CPU-க்கான பவர் டெலிவரிக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கும். நிறைய கோர்ஸ் இருந்தா நமக்கு அதிகமான VRMs தேவைப்படும். அதே வேளையில ஓவர் கிளாக்கிங் பண்ணாலுமே நமக்கு அதிகமான VRMs தேவைப்படும். நம்ம இங்க B series தான் சூஸ் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம CPU-மே F series தான் சூஸ் பண்ணிருக்கோம். சோ நமக்கு Z series மதர்போர்டு தேவையில்லை. சோ ஓவர் கிளாக்கிங் தேவையில்லை. நமக்கு அதிகமான கோர் இருக்க CPU-க்கு சப்போர்ட் கொடுக்கணும், நல்ல பவர் டெலிவரி இருக்கணும். அப்பதான் நம்மளால மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் போனாலுமே ஸ்டேபிளா இருக்கும் நம்ம CPU. சோ அதனால தான் இந்த மதர்போர்டை சூஸ் பண்ணிருக்கேன். இதுல இருக்க 16 VRMs நம்ம i9 CPU-க்கு போனா கூட நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும். அதனால தான் இந்த மதர்போர்டை சூஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் ரீசன் இதோட பட்ஜெட் ரொம்பவே கம்மி. இந்த மதர்போர்டு நம்மளால 13,000 ல இருந்து 14,000 உள்ளே வாங்க முடியும். அப்புறமா இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு DDR5 மதர்போர்டு. ஓவர் கிளாக்கிங் பண்ணா இதுல 7200 MHz வரைக்குமே RAM சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம 14 gen போனால் கூட 14 gen CPUs எல்லாமே ரொம்ப அதிகமான ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ இதுலேயுமே நம்ம கண்டிப்பாக ஹை ஸ்பீட் ரேம்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்புறமா இதில் டைப் சி போர்ட் முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, பின்னாடியுமே கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2.5 GB/s லேண்ட் சப்போர்ட்டுமே இருக்கு. PCIe Gen 4 சப்போர்ட் இருக்கு. அப்புறமா PCIe Gen 4 சப்போர்ட் NVMe SSD-க்குமே கொடுத்துருக்காங்க. DDR5லயுமே டுவல் சேனல் ரேம் சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த பட்ஜெட்ல இந்த மதர்போர்டு தான் பெஸ்ட்டாக இருக்கு. நீங்க இந்த மதர்போர்டை 14 gen வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். இப்போதைக்கு இந்த மதர்போர்டில் 13 gen வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. கூடிய சீக்கிரமே பயோஸ் அப்டேட்ல 14 gen சப்போர்ட்டுமே எனேபிள் பண்ணிடுவாங்க. ASRoC கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த மதர்போர்டு கூட ரீசெண்டா 9th genல கூட ஒரு பயோஸ் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதுவும் இல்லாம ASRoC கிட்ட இருந்து ஒரு நியூஸ் லீக் ஆயிருக்கு. ASRoCோட H16 மதர்போர்ட்ல கூட அவங்க Intelோட 14 gen CPUs-க்கு சப்போர்ட் கொடுக்க போறதா ஒரு நியூஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த B760 அதை விடையுமே ரொம்ப ஹை எண்ட் மதர்போர்ட். ஸோ கண்டிப்பா 100% இதுக்குமே சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்புறமா இதுல வைஃபை இருக்கான்னு கேட்டா இதுல வைஃபை கிடையாது. ஆனா இதுல வைஃபை இன்ஸ்டால் பண்றதுக்கு வைஃபை இ கீ கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா வைஃபை 6E-யோட ஒரு இ கீ கூட இதுல இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இந்த வைஃபைக்கு டிமாண்ட் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது உங்க மதர்போர்ட்ல இருக்க ஃபீச்சர்ஸை கட் பண்ணி பட்ஜெட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஆக்சுவலா இந்த வைஃபை சப்போர்ட்டுக்கே அவங்க மதர்போர்ட்ல 2000 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதர் ஃபீச்சர்ஸை கட் பண்ணி தான் உங்களுக்கு மதர்போர்ட்ல வைஃபை ஆட் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே வைஃபைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. எங்கிட்ட நிறைய பேர் PC build சஜஷன் கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக வைஃபை மதர்போர்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைஃபை நீங்கள் லேட்டராக கூட இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த இ-கீல இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா அடாப்டர் வாங்கி இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா PCI கார்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்படியுமே வைஃபைல நாம கேமிங் பண்ணால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மில்லி செகண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைஃபைல கண்டிப்பாக லேன் விடையுமே கொஞ்சம் அதிகமாக தான் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே கேமிங் பண்ணுறோம்னா 100% கண்டிப்பாக லேன் தான். அதுக்கப்புறமா தான் வைஃபை. ஸோ வைஃபையை மோஸ்ட்லி நாம காமனாக நார்மல் யூசேஜுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம லேட்டராக கூட வைஃபை ஆட் பண்ணலாம், இல்லைனா சின்ன அடாப்டர்ஸ் PCI கார்ட்ஸ் அதை வச்சு கூட வைஃபை ஆட் பண்ணலாம்.
ஸோ முடிஞ்ச வரைக்குமே வைஃபைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. அது உங்கள் மதர்போர்டில் அதர் ஃபீச்சர்ஸை கட் பண்ணியிருப்பாங்க, மேபி கம்மியான VRAMs கொடுத்து தான் வைஃபையை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வைஃபைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் பிசி ஏதாவது பில்ட் பண்ணுறீங்கன்னா வைஃபையோட வாங்குங்க. கேமிங் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா வைஃபைக்கு செகண்டரியாக தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அப்புறமா இந்த மதர்போர்டில் நிறைய ப்ரோஸை பற்றி சொல்லியிருந்தேன். இதில் ஏதாவது கான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்காத 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா, இது மைக்ரோ ATX மதர்போர்டு. ஸோ ஃபார்ம் ஃபேக்டரில் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பிசி பில்ட் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே பக்கத்தில் இருக்கும், அதோட காம்பன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. ஸோ அப்புறமா இதில் ஆடியோ கோட் 897 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 8000 rupees இல்லைனா 6000 rupees பட்ஜெட்டில் ஒரு மதர்போர்டு வாங்கினா கூட இதே சேம் ஆடியோ கோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய கான் கிடையாது, ஏன்னா இதில் அதர் ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா பட்ஜெட்டுமே 13,000 13,500 கூட இந்த மதர்போர்டை வாங்க முடியும். ஸோ அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான பவர் சப்ளை நமக்கு இங்கே மினிமமாக 550 வாட் பவர் சப்ளை அது தேவைப்படுது. நான் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி அப்புறமா சொல்கிறேன். ஸோ நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 650 வாட் ஆகுது மினிமம் தேவைப்படும். ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு நல்ல பவர் சப்ளை தேடுறீங்கன்னா டீப்கூலோட PK650 இது சரியாக இருக்கும். PF கிடையாது, டீப்கூலோட PK650. இந்த PK650 இருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த PF சீரிஸோடையுமே ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகும். இது ஒரு C டயரில் ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு பவர் சப்ளை தான். PF சீரியஸ் அதே மாதிரி தான் C டயரில் தான் இருக்குது, ஆனால் C டயரோட எண்டில் இருக்குது. ஸோ இந்த PK கண்டிப்பாக PF சீரிஸோடையுமே ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ சில பேருக்கு இப்போ டவுட் வரலாம், இது என்ன C டயர் ஸ்டார்டிங் எண்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் என்னோட பவர் சப்ளை வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே சரி, நீங்கள் கண்டிப்பாக அப்புறமா யாருக்கிட்டையுமே எந்த பவர் சப்ளை வாங்குறது அப்படிங்கிற கொஸ்டினை கேட்க மாட்டீங்க, நீங்களே கண்டிப்பாக சூஸ் பண்ணுவீங்க. அது ஒரு சிம்பிளான மெத்தேடு தான். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பவர் சப்ளை இருக்க டயர்ஸை பற்றி தெரிய வரும். ஸோ நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறது டீப்கூலோட PK650 இந்த பவர் சப்ளை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான கேபினட், நீங்கள் கேபினட் வேறு கேபினட் கூட வாங்கலாம். நான் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணுறது டீப்கூலோட CG560. ஸோ இந்த கேபினட்டை பற்றி பார்த்தோம்னா இதில் முன்னாடி 3 ARGB இன்டாக்ட் ஃபேன்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 120 mm ஃபேன்ஸ் தான். பின்னாடி ஒரு 140 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் கொஞ்சம் பெரிய ஃபேன் கொடுத்துருக்கனால எக்ஸாஸ்ட் நல்லாவே இருக்கும். ஏர் ஃப்ளோவுக்குமே முன்னாடி ஃபுல்லாக மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்மளால் 360 mm ரேடியேட்டரை கூட மவுண்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் முன்னாடி டைப் C கிடையாது. ஸோ மதர்போர்டில் முன்னாடியும் பின்னாடி 2 பக்கமுமே டைப் C கொடுத்துருக்காங்க. நான் சஜஸ்ட் பண்ண அந்த மதர்போர்டில் ஸோ பின்னாடி போர்ட் வழியாக நம்மளால் டைப் C ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு முன்னாடியுமே டைப் C வேணும்னா நீங்கள் முன்னாடியுமே டைப் C ஒரு கேபினட்டை தான் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படியுமே பட்ஜெட் 7000க்கு மேலே போயிடும். ஸோ அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் டைப் C நம்மளால் இப்போவுமே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ரியல் IOSலேயுமே டைப் C இருக்குது இந்த மதர்போர்டில். ஸோ நீங்கள் எந்த கேபினட் வேணாலும் இந்த பட்ஜெட்டில் வாங்கலாம், ஒரு 5000 6000 பட்ஜெட்டுக்குள்ளே. ஆனால் அந்த கேபினட்டில் கண்டிப்பாக 360 mm ரேடியேட்டர் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா நாம 14 ஜென்னுக்கெல்லாம் போகும்போது இல்லைனா ஒரு i9 ப்ராசஸருக்கெல்லாம் போகிறோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 360 mm ரேடியேட்டர் தேவைப்படும், அதாவது AO இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ 360 mm ரேடியேட்டர் சப்போர்ட் பண்ணுற ஒரு கேபினட்டாக இந்த பிசி பில்டுக்கு பார்த்து வாங்குங்க. அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான ரேம், நான் சொல்கிற இந்த ரேமை நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 13 ஜென் இல்லைனா 14 ஜென் இல்லைனா ஒரு ஹை-எண்ட் CPU அந்த மாதிரி CPUக்கு நான் அப்கிரேட் ஆக போகிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ரேமை வாங்கினா போதும். ஏன்னா இந்த ரேம் இந்த பிசி பில்டுக்கு ஒரு ஓவர்கில் தான். ஸோ அது என்ன ரேம்னா G-Skillோட RIP-Java 6000 MHz 16 GB ரேம். அதுலேயுமே 16x2 யூஸ் பண்ண போகிறோம். DDR5ல 32 GB dual channel ரேமா. ஸோ எதுக்காக நான் 6000 MHz ரேமை சஜஸ்ட் பண்ணேன், ஏன் இவ்வளோ ஹை-எண்ட் ரேம் போயிருக்கேன்னா ஃபியூச்சர் ப்ரூஃப்காக தான். அதாவது இப்போ நம்ம சூஸ் பண்ணிருக்க CPU 12400F இதோட டிஃபால்ட் சப்போர்ட் என்னன்னா 4800 MHz தான். ஸோ நம்ம 5200 MHz யூஸ் பண்ணாலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் எதுக்காக 6000 போயிருக்கேன்னா 14 ஜென்னில் வரப்போகிற CPUஸில் டிஃபால்ட்டாகவே 5600 இல்லைனா 6000 ரேம் டிஃபால்ட்டாகவே சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்க ரேம் டிஃபால்ட்டாக சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட நம்ம ஒரு பேஸ் ஃப்ரீக்வன்சி ரேமாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம் 14 ஜென் CPUஸுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்குமே இப்போவே நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் நம்ம CPU மட்டுமே அப்கிரேட் பண்ணால் போதும். நான் சொன்ன இந்த G-Skillோட RIP-Java ரேம் ஒரு CL38 ரேம் தான். ஸோ CL14 கிடையாது. பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த ரேமில் XMB3 சப்போர்ட்டுமே இருக்குது, இல்லைனா AMDோட எஸ்போ சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ஒரு கிளாக்குமே நாம ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான ஸ்டோரேஜ் கண்டிப்பாக நாம இங்கே 1 GB NVMe தான் யூஸ் பண்ணியாகணும். ஏன்னா நாம இங்கே ஒரு ஹை-எண்ட் பிசி பில்ட் பண்ணுறோம். 85,000 பட்ஜெட்டாக இருந்தாலுமே இது ஒரு 2K கேமிங் பிசி பில்ட், நல்ல ஹை-எண்ட் பிசி பில்ட் தான். உங்களுக்கு யூஸ் பண்ணால் தெரியும் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில். இங்கே நான் சஜஸ்ட் பண்ணுறது A-Dataவோட Legend 710 நல்ல ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு NVMe SSD தான் இது. இதோட ப்ரைஸையும் 4000 ஸ்டார்ட் ஆகி 4500 கிடைக்கும் 1 GB NVMe SSD. ஸோ சில பேர் நினைக்கலாம் சாம்சங் ஈவோ போகலாமேன்னு. பட்ஜெட் இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம். ரொம்ப லாங் லாஸ்டிங் லைஃப் கொடுக்கும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இருந்தாலுமே ரொம்ப பட்ஜெட் அதில் ஸ்பெண்ட் பண்ண வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த A-Data Legend 710 போதுமானது தான் இந்த பிசி பில்டுக்கு. ஏன்னா இது ஒரு எடிட்டிங் பிசி பில்ட் கிடையாது, கேமிங் பிசி பில்ட். ஸோ இதுவே ஓகே தான். ஸோ அப்புறமா முக்கியமாக இந்த பிசி பில்டுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இந்த பிசி பில்டுக்கு நான் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சிருந்தேன்னா
6700 XT அந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணலாம். அது ஒரு பெஸ்ட்டான ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் 1440p கேமிங்குமே. ஆனால் ப்ரைஸை பார்த்தோம்னா 6700 XTயோட ப்ரைஸிங் 32,000 33,000 இருக்குது. ஆனால் 6750 XTயோட ப்ரைஸிங் 33,000 35,000 அதுக்கு உள்ளே தான் இருக்குது. சென்னையில் கூட 34,000க்கு வாங்கினதா எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெண்டோட ப்ரைஸையுமே வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 6750 XT தான் ரொம்ப ஒர்த்தாக தெரிஞ்சது. 6750 XTங்கிறது இந்த 6700 XTயோட ஒரு ஓவர் கிளாக் பண்ண வெர்ஷன்னே சொல்லலாம். கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியில் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஓவர் கிளாக் பண்ண மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 5% பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது. ஒரு 10 to 5 ABS அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இருந்தாலுமே நாம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் தெரியுது 6700லேருந்து 6750 XTக்கு. ஸோ அதனால தான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஆஃப்லைனில் கூட வாங்கலாம். எனக்கு சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக தான் மெசேஜ் பண்ணியிருந்தாரு சென்னையில் அவருக்கு 34,000ல் 6750 XTயை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த ப்ரைஸிங்கில் அது ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு தான். மேபி இன்னும் அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிசி பில்டுக்கான எல்லா பார்ட்ஸையுமே சொல்லிட்டேன். இதோட ப்ரைஸிங்கை நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா இந்த எல்லா கமெண்ட்ஸோட ப்ரைஸிங்குமே நம்ம சேர்த்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 85,000லேருந்து 86,000 தான் வரும். இப்போ இந்த ப்ரைஸிங் தான் இப்போ இருக்க இந்த காமெண்ட்ஸோட ப்ரைஸிங். மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், கொஞ்சம் டவுன் ஆகலாம், ரொம்ப எல்லாம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இல்லை. நான் சஜஸ்ட் பண்ணுற இந்த ப்ரைஸிங்லேயே இந்த காமெண்ட்ஸ் வாங்குங்க, அப்போ தான் ஒர்த்தாக இருக்கும். இதுதான் இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸிங். ஸோ அப்புறமா இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு வரலாம், இந்த பிசி புல்ல வீடியோ எடிட்டிங் பண்ணலாமான்னு. ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஹையண்டான CPU சஜஸ்ட் பண்ணுவேன். மேபி நீங்கள் 13 Gen கூட போகலாம். 13 Genோட 13400 இல்லைனா 13600 போகலாம். 13600 ஒரு பெஸ்ட் CPU-வாக இருக்கும் நீங்கள் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த பிசி புல் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1080p எடிட்டிங் பண்ணலாம். நார்மலாக யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்கன்னா 13 Genோட 13600 போகிறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ K series CPU வாங்குறீங்கன்னா நீங்கள் Z series மதர்போர்டுக்கு தான் போகணும். அதோட ப்ரைஸிங் இனிமேல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்கள் பட்ஜெட்டை பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.